பாலாபிஷேகம் சிவராமபுரம் சேலம் கடந்த 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சிபாத்து மணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சிபாத்து மணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சிவராமபுரம் குருவாங்க குருவாங்க நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம் குருவாங்க குருவாங்க சிவராமபுரம் சேலம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பட்டன் செல் உள்ளவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும். இந்த ஆடியோ வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பட்டன் செல் உள்ளவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும். குருவாக சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாக குருவே துணை நேரடியாக நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம் குருவாக வந்து சிறப்பிக்கும்பாலே கேட்டுக்கொள்வோம். வருகிற வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளியில் அடுத்த வெள்ளிக்கு இதேமாரி வந்து எங்களுக்கு ஆதரவு தரவும், அருள் பெறவும். குருவாக சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம். இன்னும் தனியாக இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சிவராமபுரம் குருவாக இங்கே சிறப்பான அன்னதானமும் நடைபெறுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வளர்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வளர்க்கப்படுகிறது. சிவராமபுரம் இப்படிப்பாங்க வழுக்கம் கேட்போங்க. சிவராமபுரம் சேலம் ஊட்டிட்டாங்க. நூற்று 5 அடி ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இதுதான். இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது. பாதி இருக்கு. இங்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்படுகிறது. இங்கு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் உள்ளது. உதயலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி கோயில் உள்ளது. பாடகத்திரி ராமேஸ்வாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த அழகிய திரைக்குளத்தின் நடுவே மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. தோஷங்கள் விலக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரும் மேற்கு பார்த்த சிவனையும் வணங்குதல் நல்லது. தோஷங்கள் விலக ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நல்லது. நலம். குருவாக குருவே துணை. சிவராமபுரம் சேலம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாக நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறோம். இந்த மே மாதம் நாங்கள் சீரடி செல்ல இருக்கிறோம். அத்துடன் அயோத்தியும் சென்று வருவோம். அத்துடன் ராமர் கோயில், அயோத்தி, காசி அனைத்தும்
தரிசனம் செய்து வருவோம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இந்த மே மாதம் நாங்கள் காசி யாத்திரை அப்படியே வரும்பொழுது சீரடி பாபாவை சென்று பார்த்துக்கிறோம். குருவாழ்க சிவராமபுரம். ஆமையா வரும் வரும் அவ்வளோதான். சிவராமபுரம் சிவராமபுரம். ஃப்ரிட்ஜில் வச்சா சல்லுன்னு ஆறிடும். தயார் பண்ணுறீங்க கஞ்சி எப்படி தயார் பண்ணீங்கன்னு சொல்லிப்பாங்க. வருகிற இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு நடைபெற உள்ளது. ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்து சார் இந்த சாப்பாடு வருமாயா கீப்பரு எடுத்து வருவோம்னா இது குடிக்க வாங்க. இருந்துச்சு இருக்கு. பாக்காவா சம்பளத்துக்கு மூடி சம்பளத்துக்கு மூடி கூட முடிப்போம். வச்சிருக்க
இப்போதான் வந்தீங்களா? ஆ என்ன சொல்கிறேன்? சாப்பிடு சாப்பிடு. 소리